அப்பதான் கொஞ்சம் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா நீ? வேற தொண்டை கட்டி போச்சா? இல்ல நீ நல்லதா இருக்கேன். வேற வாழ்ல மெலிஞ்சுவே ஒரு மாதிரி இருக்குதியா? டைம்க்கு சாப்பிட மாட்டேன்னா அது உடம்பு இப்படி இருக்கு. மிச்சம் பிடிக்குதீங்களோ? மிச்சம் என்னங்க மண்ணி பிடிக்க டைமே இல்ல. அவ்வளவு கலெக்டர் வேலையா பாக்குறீங்க? வேலைன்னா எனக்கு வேலை செஞ்சோம்னா ஸ்பீடா செய்ய மாட்டேன். ஸ்லோவா செய்யறதுனால தூங்கி தூங்கி செய்வீங்களா? ஆமா. சரி சரி சரி. திடீர்னு என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாள் ஆச்சு. பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல பிள்ளை. அப்படியா? ஆமா. அதான் பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படி எந்த எந்த ஊரு பிள்ளைக்கு? அது நம்ம புனிதாவோட பொண்ணுதான். புனிதாவோட பொண்ணா? ஐயோ, அதையே 2 பேருங்க. பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஆனா 2 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்காவ. வேற பிள்ளைய நினைச்சா நாளைக்கு என் பையன் நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. பிள்ளைகள் என்ன செய்யும்? பிள்ளைகள் பிரிஞ்சிருக்குன்னா அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு கட்டி கொடுத்துட்டு என் பையனுக்கு லேசா ஒரு சண்டை செஞ்சிருவோம்னா அவ அம்மையா அப்பாயை போல பிரிஞ்சிருந்துட கூடாதுல்ல. அப்படிலாம் ஒரு பிரிய வராது. பாவம் நல்ல பிள்ளை. அதனாலதான் வந்துட்டு நான் சொல்லி உன் பையனுக்கு முடிக்கலான்னு சொல்லதுக்கு வந்தேன். எனக்கு அது சரி. என் பிள்ளை அந்த பிள்ளை படிக்கவும் இல்லை. வேற இன்னொன்னு என் பையன் நல்லா பிசினஸ் பார்க்கான். நாளைக்கு ஏதாட்டும் ஒண்ணுன்னா இருடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கான்ப்பா. எந்த பொண்ணும்? புனிதா அத்தை பையன். அப்படியா? சாரி. சரி அம்மா, இந்த பாருங்க, வெளியே இருந்து பொண்ணு எடுக்கிறத விட நம்ம சொந்தத்துல கட்டிட்டு போயிட வேண்டியதானே? சரியா? வாண்டதான் முதல்ல கேட்டிருக்கோம். நீங்க நேரம் அவன்கிட்ட பேசிருக்கலாம்ல. சரி, நம்ம மைனிட்டு சொல்லிட்டு போவோமேன்ட்டு வந்தேன். நீங்க நேரையா? பையன் கேட்டா சொல்லுங்க. நீங்க பையன் கேட்கறானா அவன் எப்படி வாழ்வான்? இவ்வளவு நாள் வளர்த்தது எனக்கு தெரியாதா? பையன் எப்படி வாழ்வான்? அவனும் எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லுவான். எந்த விதமா எடுத்தேன் கவுத்தேன்? நம்ம கெட்டுவோமா? வெளியே இருந்து எதுக்கு? வெளியே அந்த பிள்ளைங்க அமைதியா எங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. வாரு மாமி, சொந்தத்துல கட்டினா உங்களையும் பாத்துக்கிடுவாப்ல, அவனையும் நல்லா கவனிச்சுக்கிடுவாப்ல. போட்டோ எனக்கு அனுப்புங்க. வாயை மூடிட்டு பேரு பத்துக்க. சொந்தத்துல உள்ள பிள்ளைங்க இப்ப பார்க்கவே செய்யாது. சரி, எல்லா பிள்ளைகளும் ஒன்போலையா இருக்கு. இப்ப விரல் 5 விரல் இருக்கு. 5 விரலும் ஒன்போலையாமா இருக்குது. 5 விரலும் ஃபேமிலி பேக்ரவுண்டே பின்னாடி நல்லா இல்ல. நாளைக்கு சண்டை போட்டு போன பிறகு ஏக்கா என் பிள்ளை சண்டை போட்டு போயிட்டான்னு உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் பார்த்து யோசிக்கணும்லக்கா. சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நல்ல பிள்ளை, அதனாலதான் வந்து சொல்ல. சரியா? சரி, நான் பாருமா. சரி. பொண்ணு வேற அழகா இருக்கு. அம்மா சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காவ. என்ன நீ அம்மாட்ட சொல்லி சம்மதம் வாங்கறதே தெரியலையே. சரி, அம்மாட்ட சொல்லதை முன்னகுட்டி அவளுக்கு ஒரு போனையாவது அடிச்சு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, யாரு? யாருன்னு தெரியலையா போன்ல? நீங்க பொது நம்பர்ல போன் அடிச்சு யாருன்னு தெரியலனா யாருப்பா நீங்க? குரலை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு முடியலையா? ஏசப்பா, இது என்ன குரலை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஜோசியக்காரியா? யாரு நீங்க? நல்ல காமெடி எல்லாம் பண்ணீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாரு நீங்க? சொல்லிட்டு பேசுங்க ஃபர்ஸ்ட். போட்டோல பார்த்தேன், உங்களை ரொம்ப பிடிச்சிருந்து. போட்டோல பாத்தீங்களா? எந்த போட்டோல? வாய்ஸ் கூட ரொம்ப நல்லதா இருக்கு. வாய்ஸ் நல்லா. ஹலோ, யார் பேசுறீங்க? எங்க பாருங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் ஜெகன் பேசுறேன். அப்படியா? ஜெகனா? நீங்க முன்னாலே சொல்லி இருந்திருக்கலாம். ஓ, தெரியாம பேசிட்டே, மன்னிச்சுக்கோங்க. என்ன? சரி சரி. எனக்கு என்னன்னா, தெரியாத ஆள் போன் அடிச்சா நீ இப்படிதான் பேசுவா. உன்னோட கேரக்டர் அப்ப நல்லாதான் இருக்கு. ஓகே, என் போட்டோ பாத்தியா? போட்டோவா? என் போட்டோவை நீங்க எப்படி பாத்தீங்க? அப்படியா? சித்தி கொண்டு வந்து காட்டினாங்களோ? அவங்க கொண்டு வந்து காட்டுனதுல இருந்து எனக்கு கனவுல கூட நீதான் வந்துட்டு இருக்கா. சரி போங்க. நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க அத்தை கிட்ட பேசி எங்க அம்மாட்ட பேசுங்க. நம்ம இப்படி போன்ல பேசுறது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனாலும் சரி, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பேசிதானே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மாட்ட பேசிட்டு சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சரி. எங்க அம்மாவை பேச சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. அம்மா, என்னம்மா முடிவு எடுத்திருக்கிய? பொண்ணு பாக்குறேன். என்ன முடிவு உனக்கு வேணும்? இப்போ எனக்கு அவளை பிடிச்சிருக்குமா? திவ்யாவை தான் பிடிச்சிருக்கேன் எனக்கு. இல்ல என்ன பொண்ணையும் பார்க்கல ஒன்னும் பார்க்கல, திவ்யாவை தான் பிடிச்சிருக்குங்க. ஏமா, அவ கடைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் பாத்திருக்கேம்மா. அவ இதே வேலையா அழைக்கியோ? போன்ல வேற நான் பேசுனேன். இது எப்போ? ஏமா ஏமா, அவளை பிடிச்சிருக்குமா? நம்ம சொந்தத்துல இருந்து கெட்டதுக்கு ஏமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல கொஞ்சமாட்ட அறிவு இருக்கால, வாழறதுக்கு தான் பொண்ணை தேடணும்.
நானும் வாழறதுக்கு தாமா கேக்கேன் பொண்ணு. இல்ல வாழறதுக்குன்னா என்னது? ஒண்ணுக்காவது குடும்பத்துல போய் எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் அவிய குடும்பத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தியா? ஒண்ணு யாராட்டு மதிப்பாவல நம்ம குடும்பத்துல? அவளும் அவிய அம்மாவும் தான் இருக்காவம்மா. நீ ஏமா டென்ஷன் ஆகுதா? இல்ல ஒரு நல்லது கெட்டதுக்கு போவதுக்கு யாரும் கிடையாதாங்க. வேற என்ன ஒண்ணு, அவளை கல்யாணம் முடிச்சு வந்தோன்னா அவிய அம்மையை சீதானமா நீ வாங்கிட்டு வர வேண்டியதுதான். வேற எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே பொறுக்கணும். ஆனா ஒரு நகையும் போட மாட்டா. அவிய அம்மையே நீ பாக்கணும். கொஞ்சமாட்ட அறிவோடி நீ பேசுதியா? ஏமா நகை நம்ம உனக்கு வீட்டுல இப்ப தேவை பொண்ணு தேவைன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்குதியோ? ஏமா நான் அப்பதான் கெட்டுவேன். நீ ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ என்ன செய்யணும்? அவளை ஓடி போய் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறவா? அப்படி ஒன்னும் கூட்டிட்டு போகணும் ஒன்னும் ஓடாண்டா. எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு இஷ்டம் கிடையாது. கிடையாது. நான் போய் பார்த்து பேசவே மாட்டேன், ஒண்ணும் செய்ய மாட்டேன். இது என்ன பேச்சு உனக்கு? அப்படி இல்லை. ஆமா நீ இப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்க. புரிஞ்சுக்கிறதுல என்னல இருக்கு? உனக்கு கல்யாணம் முடிச்சுதானே வைக்கணும். நான் நல்ல பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பொறுமையா எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்ன வச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்றா? அவ நல்லா இருக்கா பாக்க. மூஞ்சி வரையில அடிச்சு உடைச்சு விடுவேன். திருப்பி சொன்னதே அவகிட்ட போன்ல பேசணுமா அழகா பேசுதா? போன்ல பேசணும்னா அழகா இருக்கா, நேர்ல பார்த்தோம்னா அழகா இருக்கா. அவ கடைக்கு போகும்போது வரும்போது நான் பாத்திருக்கேன். ஓ என்ன அழகு! அந்த அழகுல நீ வாங்கிட்டா போல. நீ அவளை எனக்கு கெட்டி வைமா. நான் கடைசியில தான் சொல்லிட்டேன். ஆமா நான் அவனை கெட்டி வச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். பாத்துக்க. என்னங்க ஸ்பெஷல் டீ? ஆனா நான் வந்து அந்த மார்க்கெட்டு போனேன் தெரியுமா? இந்த உங்க ஊர்ல தான் புல்லு எல்லாம் கிடைக்குமே சாயா போடுறதுக்கு. கேட்டா அவங்க சாய் புல்லு அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் போட்டு ஸ்பெஷலா ஒரு சாயெல்லாம் போட்டு அத்தைகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அத்தை சொல்றாங்க வெய் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு கோபமே போகலையா மேல. எங்க அம்மா அப்படிதான் போவ எல்லாம் சரியாயிடும். எங்க அம்மா பத்தி எனக்குலாம் தெரியும். ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாவ. அதுக்கு பிறகு நீ போடுற சாப்பாடுலயும் நீ கவனிக்கிற கவனிப்புலையும் எங்க அம்மா அப்படியே உருகணும். நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லட்டுமாங்க? நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் 12 முடிச்சோம்ல நீங்க பேசிட்டு இருக்கும்போது. அப்புறம் அந்த இடப்பட்ட அந்த 2 சம்மர் வெக்கேஷன்ல 2 மாசம் நான் வேலைக்கு போய் ஒரு 2 சுடிதார் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வேற அம்மாவும் எனக்கு ஒண்ணுமே எடுத்தே தரல. எனக்கு 2 சுடிதார் வாங்கி தருவீங்களா? 2 என்ன 4 எடுப்போம் பெய். அதுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்க. 12 வரைக்கும் படிக்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா வேலைக்கு போய் சொல்லிட்டாங்க. எப்படியாவது எனக்கு எம்காமாவது படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எப்படியாவது எனக்கு படிக்க வைப்பீங்களா? நான் படிக்கவே இல்லை. எனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? சரி எங்க அம்மாட்ட நான் கேட்டுட்டு பேசி. உங்க அம்மாட்ட நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க அம்மா ஐயா சீக்கிரம் கூட்டிட்டு போய் அவளை காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுதான் சொல்ல போறாங்க. ஏசதான் செய்வாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்லுதாலும் எங்க அம்மா செய்வா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் உன்னைய படிக்க வைக்கேன். நான் வந்து எதுக்கு படிக்க வைங்க நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து 3 மாசமா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க பண்ற பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஆளை வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும் 14,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கீங்க. படிச்சு நானும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டானா ஓரளவுக்கு நமக்கும் தெரிஞ்சிடும். அந்த 14,000 ரூபாய் நமக்கு மிச்சம்லாங்க. கரெக்ட் பதியா. படிக்கிறோம்னு நினைக்கிற உனக்கு புத்தி இருக்கு பதியா. படிக்காத எனக்கு புத்தி இல்லை. இதுக்காகவே உன்னைய நான் படிக்க வச்சு அந்த சேர்ல கொண்டு நீ உட்காரணும். நான் அங்க இருந்து கிண்டுவேன் பொரிய. நீ அங்க இருந்து என்னைய பார்க்கணும். டக்குன்னு கம்ப்யூட்டர்ல நீ வேலை செய்யணும். பொண்டாட்டி படிச்சிருக்கானா புருஷன் எனக்கு பெரிய கெவுருவமா நான் எப்படி தலைய நீட்டி நான் நடக்கேன்னு பாரு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மாவை பேசி நான் சம்மதிக்க வச்சு உன்னைய படிக்க வச்சு நான் அந்த சேர்ல உட்கார வைக்கலன்னா பாப்போம். ஆனா என்னமோ சொல்லுங்க. நான் வந்து நினைச்சேன் எனக்கு வந்து இந்த மாப்பிள்ளை நல்லா அமையுமோ அமையாதுன்னு எனக்கு ஒரே கவலை. நான் எவ்வளவு ஜோம் பண்ண தெரியுமா ஆண்டவர்கிட்ட. ஆனா எனக்கு ஒரு நல்ல புருஷனா வந்து வந்திருக்காரு. இனிமேதான் உன் கண்ணீர் எல்லாமே முடிஞ்சிடணும். இப்பவே நீ கண்ணீரை தொட. வா நம்ம போய் அட்மிஷனுக்கு பாக்குறோம். டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நீங்க சும்மா இருங்கம்மா. சும்மா இருங்க. நான் சொல்லத நீ சும்மா சும்மா இருங்க. நீ சொல்லுற அவளை பின்னாடி வர சொன்னியோ? அம்மா நீங்க எதுவும் நினைக்கப்படாது. என்னங்க ஒரு கடை ஓப்பனிங்க்கு நீங்க போறதா சொல்லிருந்தீங்க. அதான் பட்டு சேலை இஸ்திரி அடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு குளிச்சுட்டு ரெடியாகி நீங்க சேலை கட்டிடலாம். நான் வந்து கேட்கவே இல்லையே. ஏமா நான் சொன்னேன். நான் சொன்னேன். பரவாயில்ல நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் குடிச்சிட்டு போவேன்னு சொன்னீங்க. நீ பேச போறியா அவ பேச போறாளா? 2 பேரும் பேச போறோமா? 2 பேரும் அப்ப 2 பேரும் பேசிட்டு நான் போறேன். வாங்க நீங்க வாங்க. நம்ம போனோம்ல கடை. சும்மா போவாதீங்க. ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. அதுக்குள்ள ஜூஸ் அரைச்சிருந்தேன். என்னத்த வாங்க. அதுக்குள்ள அட்மிஷன் ஓபனா இருக்கு எம்ஜிஆர் காலேஜ்ல.
அதுக்கு நான் அவளை கூட்டிட்டு போறேம்மா. ஃபார்ம் வாங்க, நீங்க வாங்கம்மா, நம்ம போயிட்டு வரோம். வாங்க ஏமா வாங்க. எப்படியாவது எனக்கு அட்மிஷன் போட்டு நான் காலேஜ்ல சேர்ந்தாச்சு. டக்குனு எங்க அம்மாவுக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, சொல்லுமா திவ்யா. எம்மா நீ எப்பமா வருவ? வீட்டுக்கே வரமாட்டுக்க. பக்கத்துல ஊர்ல இருந்துகிட்டு என்ன பாக்கையாவது நீ வரியா? நானும் வந்து போய் இருந்தா மாமியார் என்ன நினைக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காது. என் புருஷன் கிட்ட நான் எப்படியோ பேசி எங்க காலேஜ்ல சேர்க்கறதுக்கு என் மாமியார் கிட்ட வந்து சம்மதம் வாங்கியாச்சு. படிக்க வைக்கேன்னு சொல்லிட்டாவா படிக்க வைக்க? சொல்லிட்டாவ. அது மாமியார் நல்லா படி. அப்போ மாமியார் ஒத்துக்கிடல, ஆனா அவைய ஒத்துக்கிட வச்சிருவாவ. நீ அம்மா நான் என்ன சொல்லுதேன் உன்கிட்ட, போன்ல இந்த கதையை பேச முடியாது. நீ நேர்ல வீட்டுக்கு வா, இனிய பாக்க வர மாதிரி நம்ம பேசிக்கிடுவோம். சரிமா வரேன். சரி. எங்க போனாவ? எவ்வளவு நேரம் ஆயிட்டு? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உதவி இருக்கு? யாரு பாப்பா? வாமா வா, உள்ள வா. வா. எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேன். அம்மா நான் என்ன சொல்லுதேன், மாமியாருக்காவது ஒரு பக்கத்து கடையில இருந்து 2 ரூபா கடலை மிட்டாயாவது ஒரு டைல வாங்கிட்டு வராங்களா? கூப்பிட்ட உடனே நான் அவசரமா ஓடி வந்தேன். அம்மா நான் என்ன சொல்லுதேன் கேளு, நல்லா நீ கேளு. நான் வந்து ஒரு நல்ல யோசனை ஒண்ணு வச்சிருக்கேன். இப்ப எங்க வீட்டுக்காருக்கு நல்லாவே தெரியும் நீ அங்க ஒத்தையில இருக்கானு. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு உனக்கு வாடகை 6000 ரூபாய் 7000 ரூபாய் உனக்கு வாடகை. அப்ப எனக்கு வாடகை கட்ட முடியாது மருமவனை அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுலதான் 3 BHK ரூம் இருக்குல்ல, நான் வேணும்னா இங்க வந்து தங்கிக்கிடுவேன், வாடகை எனக்கு மிச்சம்ல அப்படின்னு சொல்லுமா. நீ நான் எப்படிமா சொல்ல முடியும்? நீதான் ஏதாவது ஐஸ் வைக்கணும். நீ கொஞ்சம் ஐஸ் வை. வாடகை கொடுக்க நீ செஞ்சால அதே மாதிரி நீ ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வையா. என்ன செய்ய? எனக்கு யாரு இருக்கா? உன் மாமியார் இருக்கு. அப்ப நானும் ஒரு ரூம்ல படுத்துக்கிட்டுதான். எனக்கு ஹால் கூட போதுமா? மாமனார் கூட வச்சு எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவருக்கு வந்து சத்தமா பேசினாதான் அவருக்கே காது கேட்கும். மாமியார் இருக்கு தெரியுமா, வெறும் ராங்கி பிடிச்ச பொம்பளையெல்லாம் இருக்கு. நீ சொல்லி பாருமா. நான் எப்படிமா கேட்க? இப்பதான் நம்ம பழக்கமே. நீதான் வாடகை கொடுக்கறதுக்கே இப்ப ஹெல்ப் பண்ணுதா? படிக்க வேற வச்சிருக்காவ. கிளாஸஸ்க்கு ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் ஏகப்பட்ட இப்படி சொல்லி பாரு. வாடகை கொடுக்காண்டா நமக்கு ஃபீஸ் எல்லாம் நிறைய ஆகும். எங்க அம்மையை கிட்டத்துல வச்சுக்கிடுவோம். 7000 ரூபாய் மிச்சம் தானே அப்படின்னு நீ சொல்லு. சரி நான் சொல்லு. சாப்பாடு செலவு கழிஞ்சிரும்ல. எங்க அம்மா வேலைக்கு போய் கஷ்டம் தானே படுதாவ. ஏதாவது சொல்லு அப்படி. சரி இரு, சால மீன் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டு தான் போகணும்னு. சரியா? எங்க மாமியார் வந்தாங்கன்னா நல்லா பேசு சரியா? என்னத பேசினாலும் மூஞ்ச வந்து யார் மனசுல நீட்டிட்டு இருக்காரா மாமியா? என்ன செய்ய? பெய்யுது இந்த துணியை கொஞ்சம் அடிச்சு கிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் உலகியா இருந்த மாதிரி இரு, பாசமா இருக்குங்க. பாரேன். 2 மாங்காய் துண்டு போட்டுவாமா. சரிம்மா. சரி. என்ன டேஸ்டா குழம்பு வச்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன டேஸ்டா வச்சிருக்கா மருமகனே. குழம்பு அவ்வளோ டேஸ்டா அவளே மாதிரி யாருமே அவ்வளவு டேஸ்டா வைக்க முடியாது. அவ்வளவு டேஸ்டா வைப்பாங்க. ஏம்மா இவிய கொடுங்க. என்னங்க நம்ம கம்பெனி கடலை மிட்டாயும் பிஸ்கெட்டும் இருக்குமா? சரிமா, போயிட்டு வரேன். சரி சரி. மாமியார் வந்தா சொல்லு. ஏமா மாமியார் ஒரு இட்டு பாத்துட்டு போயிரு. நான் ஆர்டர் எனக்கு கொடுக்கணும். நான் போறேன். எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னோம்னா என் வீட்டுக்காரர் மாமியாரும் எனக்கு 4 ட்ரெஸ் எடுத்து தந்தாவ. பைசாயே என்னனையோ சுருட்டி உனக்கு 4 சேலையை வாங்கிட்டேமா. நான் 4 சேலை 2 நைட்டி வச்சிருக்கேன்னா கடலை மிட்டாய் உருண்டை எல்லாமே வச்சிருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா நான் வந்தேன். இப்பதான் உங்களை ஆளே பார்க்க முடியல. மார்க்கெட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா நான் இங்க வரும்போது பார்த்தேன், தெருவுல பார்த்தேன். கடைக்கு போயிட்டு இருந்தேன்ல, அதான் வந்து பாத்துக்கிடலாம்னு வந்தேன். வரும்போது ஒண்ணு இல்ல, அங்க பக்கத்துல நிறைய அவசரத்துல வந்தேன். உங்களுக்கு எதுவுமே எடுத்து வைக்கல. இல்லத்த அவிய கிட்ட குடுத்து விட்டுட்டாவ. பாதாம் பருப்பு பிஸ்தா எல்லாம் குடுத்து விட்டுட்டாவ. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் நான் அதை. அப்படியா? ஆமா குடுத்து விட்டுட்டாவ. வெளிநாட்டுல இருந்து சப்ளை ஆச்சோ? ஏமா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுவாம போவோம். சரியா? வந்து உங்களுக்கு சோறு போட்டு தரேன்னு. எப்படி போறா வர அள்ளி கட்டிக்கிட்டு இதுல வர கூடால சேர்ந்து பொய்யும். இதை சொன்னா இவனுக்கு புரியுதா? வெறும் மலமண்டையதான் இருப்பான் போல. நீங்க வந்து எதையும் குறிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை பேசுறது எதுவுமே நான் மனசுக்குள்ள நினைக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் அது உங்களுக்கு அம்மானா அது வந்து எங்க அப்பாவுக்கு தங்கச்சி தானே. அதனால நான் அதெல்லாம் பெருசாலாம் எதுவுமே நினைக்க மாட்டேன். நீங்க வேற காலையில இருந்து அதையும் நினைச்சு ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? இருந்தாலும் மட்டும் உங்க அம்மா ஏதாவது நினைக்க கூடாதுல்ல, நம்ம பிள்ளைய என்னன்னு பாக்க அவ்வளவுன்னுட்டு. எங்க அம்மைக்கு யாரு? எங்க அம்மைக்கு அது யாரு? அவைய அண்ணன் பொண்டாட்டி மைனி ஏசுவாவே நீங்க சேர்ந்து விடுவாவ. சும்மா இருங்க, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. சரி நான் உங்ககிட்ட என்ன சொல்லுதேன்னா, இதை நான் வந்து ரொம்ப தீவிரமா யோசிச்சு பார்த்தேங்க. ஏன்னா நமக்கு வந்து லாபம் ஆகணும் பத்தியில
இப்போ வந்து எங்க அப்பா கிடையாது, எங்க அண்ணனும் கிடையாது. அப்பா கூட அண்ணன் போயிட்டான், டைவர்ஸ் ஆகி. நானும் அம்மாவும் தான் இருந்தோம். எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்களும் கெட்டுனீங்க. அம்மாவுக்கு வாடகை நீங்க தான் 7000 ரூபாய் மாசம் மாசம் அனுப்பிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க, வருஷம் 2 வருஷம் ஆயிப்போச்சு. பிறகு நமக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா மல்டிப்ளை பை 7000 ரூபாய் போட்டீங்கன்னா நமக்கு ஒரு தொகை போகுது பத்திலா. அதை நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம இருக்க வீடு 3 BHK வீடு. உங்க தம்பி ஒரு ரூம்ல இருந்தாலும், உங்க அம்மா அப்பா ஒரு ரூம்ல இருந்தாலும், எங்க அம்மா ஹால்ல இருந்து விடுவாவல்ல. அப்ப நமக்கு அந்த 7000 ரூபாய் மிச்சம் தானாங்க. பிறகு நம்ம அந்த ஸ்வீட் கடையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போடலாம். இல்லன்னா அந்த 7000 ரூபாயை ஒரு சீட்டை கிட்ட கட்டலாம். எங்க அம்மைக்கு எதுக்கு தண்டத்துக்கு கடந்து இப்படி வாடகை கொடுத்துட்டு இருக்கணும்? ஆனா உங்க அம்மா நம்ம கூட வந்து இருக்க அவைகளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அது எப்படி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் வாடகை கொடுத்துட்டு போட்டு, எனக்கு என் புருஷனாலதான் எனக்கு முக்கியம். சரி அப்படியெல்லாம் சொல்லாத மாதிரி. அவைகளுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு நம்மளை விட்டா யாரு இருக்கா? அது என்ன அப்படி கிடையாதுலாங்க. அவைய சௌகரியத்துக்கு நம்ம அலைய முடியாது. நீங்க கடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சட்டி கிண்டிக்கிட்டு நீங்க எப்படி கடந்து உருண்டை பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு எனக்கு தெரியும். சரி, என் மேல உன்னை விட யாரு பாசம் வைக்க முடியும்? சரி சரி, வேணா உங்க அம்மாட்ட சொல்லு, நீங்க வேணா வந்து இங்க இருந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, நாளை பின்ன நமக்கு ஒரு குழந்தைலாம் ஆயிட்டுன்னா எங்க அம்மா அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. பிறகு எக்ஸாம் வருது, 2nd செமிஸ்டர் வேற. 7-8 நாள் வீட்டுல சோறு கறி பொங்கலன்னா எங்க அம்மா கொஞ்சம் சோறு கறி எல்லாம் பொங்கி கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. துணி கிணி உங்களுக்கு இஸ்திரி அடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்து எங்க அம்மாயை வச்சாதான் அத்தையும் எங்க அம்மாயும் ஃப்ரெண்ட் ஆவாங்க. அதை நினைச்சுக்கிடுங்க. கரெக்டா தான் சொல்லுது. ஆனா என்னவும் சொல்லு, உன்னைய படிக்க வச்சதுனால நல்லா யோசிக்க. நான் ஒண்ணுமே படிக்கல, எனக்கு படிப்பறிவு கிடையாது. இப்ப நீ படிச்சு முடிச்சிட்டாலும் எனக்கு தான் பெருமை இருக்கு. என்னங்க நீங்க படிக்கலன்னு எப்பவுமே அப்படி சொல்லவே கூடாது. ஏன் நீங்க அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட நீங்க இருக்கீங்க? அப்படி இருக்காதீங்க. நான் எனக்கு என்ன டிகிரி வருதோ அது உங்க பேருக்கு பக்கத்துல அந்த டிகிரி வரும். புரிஞ்சுச்சா? நான் என்ன சம்பளம் வாங்குறேனோ அந்த சம்பளம் உங்க பக்கத்துல வருங்க. நீங்களும் நானும் யாரு? ஒரே சரீரம் தான். என்னைக்குமே நீங்க வந்து நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டவன், நான் ஒரு கஷ்டப்பட்டவன், நான் வந்து இப்படி, நான் வந்து படிக்காதவன், நீ வந்து படிச்சவ, அப்படி நீங்க எதுக்குமே நினைக்கவே கூடாது. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. நானே பார்க்க போனா ஒரு ஒண்ணுத்துக்கும் இல்லாதவ தான். ஆனா என்னைய நீங்க கூட்டிட்டு வந்து இன்னைக்கு கோபுர உச்சியில நீங்க வைக்கலையா சொல்லுங்க? என்னைய நீங்க படிக்க வைக்கலையா சொல்லுங்க? நீ யாரு? என் பொண்டாட்டி. நான் உன்னைய படிக்க வச்சோம்னா அது எனக்கு தான் பெருமை. ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க அம்மாட்ட போன் அடிச்சு சொல்லு, அடுத்த வாரம் வேணா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவோம். கண்டிப்பாங்க. ஜாமானத்தை எல்லாம் வண்டியில ஏற்றி போட சொல்லு. என்னமும் சொல்லுங்க. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். கூட்டா ஏமா பேசணுமா உங்ககிட்ட? நீங்க எதுக்குனாலும் என் மேல கோபம் தான் படுறீங்க. நீ என்ன முடிவு எடுக்காண்டே ஒண்ணுமே தெரிய மாட்டேன். ஆயிஷ்டத்துக்கு எடுக்கா ஏதோ சொல்லணும்னு என்ன கூப்பிட்டு சொல்லிவிடா. வேற யார் பேச்சு கேட்கவே செய்யறா? ஏமா எதுனாலுமே எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நல்லது, அதுதானமா நானும் என் பொண்டாட்டியும் யோசிச்சு. அப்ப நான் நினைக்க மாட்டேன்னு சொல்றா நீ? ஏமா நீ நினைப்பாமா, ஆனாலும் நானும் அதே மாதிரி நினைக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீ ஒன்ன மட்டும் நினைக்கிறா என்னையா? இல்லம்மா, இப்போ அவி அம்மாவுக்கு நான் வாடகை அனுப்பிக்கிட்டு இருக்கேன்லாமா, வீட்டு வாடகை அனுப்பிட்டு இருக்குதுடா. இது என்னையில இருந்து? அம்மா அதுக்கு ஒரு புருஷன் கிடையாது, யாரும் கிடையாதுமா. அது ஒரு பாவம், ஒரு தெல்லு பூச்சி மாதிரி கிடக்குது. நானும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், அவளையும் கட்டி கொடுத்து அவ அம்மையும் சீதனமா தான் நீ வாங்குவான்னு எனக்கு தெரியும் நல்லாவே. அதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன ஏமா நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு இதை செய்யறத நம்ம அப்படி சொல்லக்கூடாதுமா. ஒரு ஆளுக்கா? சரி சரி. இப்போ வந்து நம்ம பெய் ஒரு இல்லாத ஆளுக்கு கொடுக்கறதோட நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவிய பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ஆண்டு பார்வையில வந்து அது ஒரு பெரிய காரியம். கரெக்ட் தான். எவ்வளவு அழகா என் மோனுக்கு என்ன ஒரு நேரம். நான் இப்ப அவளுக்கு செஞ்சேன்னு சொல்லலாமா? இப்போ வந்து இவளை படிக்க வைக்கணும், கிளாஸ்க்கு போறாள், அதுக்கு நான் ஃபீஸ் கட்டுதேன். அதனால நான் என்ன நினைக்கேன்னா நம்ம வீட்டுலதான் 3 பெட்ரூம் இருக்கலாமா, அதனால ஒரு பெட்ரூம் எழுதி கொடுத்துருவோமா? அவி அம்மாவை இங்க வந்து ஒரு வாரத்துல கடந்துட்டு போட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஓ 3 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம், அது எனக்கு ஒரு வாரத்துல இருந்துட்டு போட்டு. அழகா பேசுறா நீ. எத்தனை நாள் யோசிச்சா, எத்தனை நாள் நீ நம்ம மாமியார் வீட்டுல போய் பிளான் போட்டுட்டு பண்ணியோ? இதுல என்னமா பிளான்? நான் என்ன பெரிய பின்லேடன் ரேஞ்சில என்னைய பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க இதே அடிக்கவா இந்த கூத்து நடக்குமால? என்ன அதுக்கு யாருமா இருக்கா? அதுக்கு யாருமா இருக்கா? அது ஒருவேளை செத்து போச்சுன்னா அதுக்கு யாரும் இல்லல்ல. அவ சும்மா தானே இருக்கா. அவ வீட்டுல போய் ஒரு வாடகை ரூம் எடுத்து நீங்க 2 பேரும் அங்க போய் இருங்க. இதுக்கு வந்து விட்டுட்டு நான் எப்படிமா நான் போவேன்? அப்ப நீ என்ன விட்டு நான் இருந்துக்கிடுவேன் பார்த்தனியா? ஏமா நான் இருந்துக்கிட மாட்டேமா. உன்னைய விட்டுட்டு நான் எப்படிமா அங்க போய் இருப்பேன்? சரி நல்லா வருவா, நீ நல்லா வருவா. ஆனா ஒரு நாள் யோசிக்க போற நீ பாத்துக்க. என்னமா நான் யோசிக்கணும்?
நீ சொல்லுமா, அவ அம்மையை நான் இங்க கூப்பிட்டுருந்தேன். இப்ப கூட்டிட்டு வராத அப்படின்னு சொன்னா மட்டும் நீ வராம இருக்க போறியா? எனக்கு தெரியும், நான் என்ன நினைக்கணும் அதை நீங்க ஓகே சொல்லுவீன்னு எனக்கு தெரியும். ஏன் அம்மா பத்தி ஆனா எனக்கு ஒரு நாள் அவ அம்மையும் அவளை சேர்ந்து உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஒவ்வொரு நாளும் நல்ல சீன் போட்டு கிரியேட் பண்றாங்க, நீ அதுக்கு மழுங்கி மழுங்கி எதுக்குல இப்படி இருக்கா? எனக்கு ஒண்ணு யோசிக்க வர முடிய மாட்டேங்குது. அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா. எதை சொன்னாலும் டென்ஷன். சரி ஓகே, இதுவரை ஆனாலே ஓகே. எங்க போனா என் பொண்டாட்டி இப்ப வேற அவளை கூப்பிடுறதுக்குள்ள எனக்கு அலறணும் பாருங்க. அட கடவுளை, நானே போய் சொல்லிட்டு வரேன். பொண்டாட்டி வர என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குமா ஹிந்தி? நான் பாஸ் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பாஸ் ஆயிட்டேன். பத்தியாமா, நான் படிக்க வச்சதுல ஒரு நன்மை இருக்கா இல்லையா? உண்மையில நான் சொல்லட்டுமாங்க, எல்லாம் நன்றி நான் உங்களுக்கு பாஸ் ஆயிட்டல, எதுக்கு அழுதுட்டு இருக்கா? நான் வந்து எங்க வீட்டுல எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? என்னை யாராவது படிக்க வைக்க மாட்டாங்களான்னு நான் நினைச்சு எவ்வளவு நாள் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? சரி, இவ்வளவு நாள் அழுதுட்டாலே இப்ப பாஸ் ஆயிட்டாலும் அழாதமா அழாது. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க இனி இந்த 3 வருஷம் 4 வருஷம் இனி நீங்க படிக்க வச்சதுக்கு கண்டிப்பா நான் வேலைக்கு போய் உங்களுக்கு பைசாவை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவேங்க. சரி, நீ எதுக்கு பைசாவை ரிட்டர்ன் பண்ணும்? அந்த சேர்ல நான் ஒன்னும் உட்கார வைக்க போறதுதான். ஏமா, மாசம் 20,000 ரூபாய் நம்மளுக்கு லாபம் தானம்மா. சரி, படிக்க வச்சதுக்கு உனக்கு நான் ஒரு வேலை எப்படி செஞ்சு தரேன் பாரு. இவன் நான் தான் படிக்கலாமா, ஆனா என் பொண்டாட்டி படிச்சிருக்கா. அந்த பெருமை எனக்கு இருக்கு இப்போ. சரி சரி, நல்லா இருந்தா சரிதான். அந்த ஆளை வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிருங்க. வேண்டாங்க, அவங்க வேலையை விட்டுட்டே போயிட்டாங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. நாளையில இருந்து நான் வேலையை பார்த்துருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கீர்த்தி இன்ஸ்டிடியூட்ல போய் சேரையும் செஞ்சேன், நல்ல கம்ப்யூட்டர் எல்லாமே படிச்சிட்டேங்க. சரியா? எல்லாமே நான் பாத்துக்கிடுவேன். சரியா? நீங்க எதை குறிச்சுமே நீங்க கவலைப்படக்கூடாது. இனிமேல் பிசினஸ் எப்படி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கணும். சரியா? என்னலாமோ இங்கிலீஷ்ல சொல்லுதா, எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா இனிமே வந்து பிசினஸ் அப்ப நான் பாத்துக்கிட்டேன், நீ கம்ப்யூட்டர்ல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க வந்து எப்பவுமே எந்துவா இருக்கணுங்க, எனக்கு அதுதான் வேணும். எந்தூசியாஸ்டிக்னா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கணும், எப்பவுமே உற்சாகமா. சரியா? என் பொண்டாட்டி படிச்சிருக்கா, இனிமே நான் எப்படி எனர்ஜியா இனிமே நீங்க எல்லா டைமும் என்கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும். சரிங்களாங்க? எனக்கு இங்கிலீஷே தெரியாது. எனர்ஜி வரணும்னா நான் குளுக்கோஸ் குடிப்பேன், இதுதான் எனக்கு தெரியும். அவ என்னலாமோ இங்கிலீஷ்ல பேசுதா. சரி, நானும் 3 மாசம் ஆகுது கிட்டத்தட்ட வந்து. நீ ஓடி சாடி இழைச்சு போயிட்டாம்மா. நீ இதை விட படிச்ச படிப்புக்கு ஏத்தால உள்ள கம்பெனில வேலை பார்த்தானே. ஏம்மா, ஏற்கனவே அவியகிட்ட நான் சொன்னது எப்படி, படிக்க வைங்க, உங்க கம்பெனிக்கு நான் ஒத்தாசையா இருப்பேன்னு சொல்லிதான் நான் வந்து படிக்க 3 மாசம் பார்த்தாச்சுல. இனிமே வெளியில போ. வெளியில போனாலும் வெளியே நடக்கிறது நாட்டு நடப்புலாம் தெரியும். உள்ளே இருந்து இதுலயே இருந்து கடையில இருந்து நேரத்தை கடத்துவியோ? என்னமா நினைப்பாவ? எதையாவது நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காமா? அப்படி நீ வெக்கையிலே கிடக்க போற. வெக்கையாதான் இருக்கு, என்ன செய்ய? நான் கிட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு அட்டைப்பட்டி போகுது வருது, எவ்வளவு மால் ஏத்துது இறக்குது, இதெல்லாம் கணக்கு போட்டே எனக்கு முடிய மாட்டேங்குது. நீ அம்மா சொல்ல வழி கேளு. நீ வெளியில ஒரு இதுல போய் ஆபீஸ்ல போய் செலக்ட் ஆகு. போ, மருமகிட்ட சொல்லு, இதோட கூட கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும், எனக்கு இதை நான் எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லு. இல்ல வீட்டுல இருந்து வேலை பார்க்கறதுக்கு பாரு. ஆமா, நீ சொல்ற மாதிரி வீட்டுல இருந்து வேலை பார்த்து கிடைச்சாலும் நமக்கு நல்லதான். இன்னைக்கே 2-3 இடத்துல இன்டர்வியூக்கு எழுதி போடுறது. நடந்து உட்கார்ந்து வேர்த்து ஊத்திக்கிட்டு உடம்புலாம் சரியில்லாம போயிருமா? நீ அப்படி என்ன பண்ணு. எப்படியாவது என் புருஷன் கிட்ட சொல்லி ஒரு லேப்டாப் வாங்கி தர சொல்லணும். கம்ப்யூட்டர் கேளு, லேப்டாப் எதுக்கு? ஏமா, கம்ப்யூட்டர் போற இடத்துல எல்லாம் தூக்கிட்டு அலைய முடியாதுமா. 2 அப்ப கேட்டு வாங்கிக்க. அப்படியா? ஆனா என்னப்ப சொல்லு, உனக்கு மூளையே மூலமா. பிள்ளை இப்படி இருக்குது, கெட்டாதன்னு சொன்ன பிறகு இவன் கெட்டிக்கிட்டு இப்படி கிடந்து அவஸ்தப்படுறானே. சரி, என்ன பண்ணான்னு தெரியலையே. இல்ல நீ வாங்க மைனி, உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களை தான் பார்க்கணும். சொல்லுங்க. என்ன ஒரு சந்தோஷத்துல நீங்க இருக்குதிய? என்ன சொல்லுங்க, நீ சொல்லுங்க. என்ன ஆச்சா? அந்த பிள்ளைய வந்து சொன்ன அன்னைக்கு என் மோமன் அததான் கெட்டுமேனு ஒத்த காலில நின்னுட்டா. நீங்க தூண்டி விட்டுட்டு பேட்டிய. என்ன நீ நம்ம ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இதுக்கு ஏன் நீ இப்படி கோபப்படுதியல? ஆமா, இப்ப படிக்க அவைய அம்மையை கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டா. படிக்க வைக்க சொன்னா படிக்க வச்சுட்டான்.
அதுக்கு பிறகு எந்த வீட்டுல அம்மா வந்து சரி, ஒருத்தங்க ஒரு பிள்ளைய கையில வச்சிருந்து அதையும் கட்டி உங்கள்கிட்ட வந்துட்டு அது வீட்டுல ஒத்தியில தானே இருக்காங்க. அதனால இங்க வந்து இருக்கலாம்டா. சரி, அதுக்கு என்ன இருந்துட்டு போட்டு உங்க பையன் ஒத்தைக்க ஒரு பையன் தானே. ஆமா ஆமா. சரி, இப்ப வந்து இருந்துட்டான். வேலைக்கு போறேன்னு சொல்லிதான் படிக்க வச்சா. நம்ம கம்பெனியை பாத்துக்கிடுவா அப்படின்ட்டு. இப்ப அந்த கம்பெனிலயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அம்மா இருந்து சொல்லி கொடுத்து முதல்ல நல்லாதான் இருந்தா. சொல்லி கொடுத்தாதான் நான் முதல்ல சொன்னேன், அம்மா குட்டியை எடுத்துருவா, அதான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப வந்து வீட்டுக்குள்ள ஒரே சண்டை அவனுக்கும் அவளுக்கும். நம்ம பார்க்க இருக்கிறதுக்குதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க பேசாம உங்க மோனுக்கு கட்டி வச்சிருக்கலாம். நீங்க பேசுங்க, அவளை கண்டா நீங்க பேசுங்க. என்ன பண்ணேன்னு தெரியாம நான் இருந்துட்டு இருக்கேன். சொல்லிட்டு போறேன். சரி சொல்லுங்க. எனக்கு உங்களை கண்டா உங்ககிட்டயே எனக்கு எப்படி கோவம் இருக்கு தெரியுமா? இப்போ சரி, நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளை, சரி அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சரி சொந்த விட்டு போகாதேன்னு சொல்லி கட்டி கொடுக்க சொன்னேன். இப்ப அவளால எல்லா சொந்தமும் விட்டு போயிடும் போல. இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. அவ இப்ப எது பேசணும்னு கேட்க மாட்டேக்கா, ஒண்ணுமே கேட்க மாட்டேக்கா. என்ன செய்யுது? சரி அண்ணி, சண்டை போடாங்க. நான் அம்மையை பார்த்து பேசுறேன். என்ன சரியா? சரி வாரணி. சரி. திவ்யா, சொல்லுங்க மருமகனே. அவ உள்ள ஒரு பெட்டியை திறந்துச்சு பாத்துட்டு இருக்கா. அவ லேப்டாப்லயே இருக்கா? ஆமா ஆமா. அவளை வர சொல்லுங்க. எனக்கு துண்டு எடுத்து வச்சிருங்க. நான் எடுத்துட்டாரேன். எத்த அவளை வர சொல்லுங்க. ஆயிட்டு வயிறு பசுக்கு. திவ்யா, திவ்யா வயிறு பசுக்கு. சாப்பிடுங்க. அவளை மட்டும் எதுக்கு விட்டு அடக்கி எதுனாலும் நான் தண்ணி எடுத்து வரேன். எத்த அவளை எங்க? அவ வருவா. நாங்க தண்ணி கூட சாப்பிடுங்க. ஒரே திவ்யா திவ்யான்னு கூப்பிடுவாரு. நம்ம கொடுக்கோம்ல, சாப்பிட்டு போக மாட்டீங்க. என்னத்த இங்க இருந்துகிட்டு ஏன் விட்டுக்கிட்டு இருக்கிய? திவ்யா திவ்யா திவ்யான்னு அதான் எங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காவல்ல, தேவை என்ன? அப்ப டவல் கொடுக்க உங்க அம்மா தான் வருவாங்களோ? வந்தா என்ன? சோறு கொடுத்தாலே உங்க அம்மா தான் வருவாங்க. வந்தா போட்டு கொடுத்தா என்ன? ஏன் சோறு தட்டுல போட்டு கொடுத்தா நீங்க திங்க முடியாது? உங்களுக்கு சோறு போட்டு தர கூட உனக்கு முடியாது. உங்க மோரையெல்லாம் எத்தனை நாள் பாத்துக்கிட்டு இருக்க? 24 மணி நேரமும் உங்க மூஞ்ச நான் பாத்துக்கிட்டே இருக்கணுமோ? மூஞ்சும் ஆட்களும் ஒவ்வொருத்தையும் எப்படி இருக்கான்னு தெரியுமா? உலகத்துல நீட்டா சட்டை போட்டு இஸ்திரி அடிச்சு பக்கத்துல வந்து இருந்தாலே வேர்வன் அர்த்தம். இதுல இந்த மோரைக்கு நான் சேவை செய்யலன்னு எவன் அடிச்சான்? சீ, சோற போட்டு தந்திருக்காவ திங்க வேண்டியதானே. யாரு என்ன சொல்லுதா? காப்பி வேணும்னா எத்தனை காப்பி போட்டுட்டாங்கன்னா எங்க அம்மா போட்டு தந்துட போறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, படிக்க வச்சது பிகாம். அதுல நாங்க இடத்த கோட்டையவா கட்ட முடியும். இப்ப எம்காம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எக்ஸாம் வருது. சரி, பொண்டாட்டி படிக்கிறப்ப கொஞ்சமா உங்களுக்கு அக்கறை இருக்காங்க. உங்க அம்மா உங்களுக்கு ஏதாவது சேவை செய்தாவளா? ஒரு துணியை உங்க அம்மா இஸ்திரி அடிச்சு தருவாங்களா? வாய் மட்டும் உங்க அம்மா இதுவரை பேசாவ. ஒழுங்கா இருந்துக்கிடுங்க. திங்கணும்னா தின்னுங்களா, சத்த கட்டாம இருங்க. உங்க கூட நான் வாழவே பிடிக்கல, ஆனாலும் நான் வாழ்றேன் காலத்தின் கட்டாயத்தினால. பிடிக்காது. வர வர உன் பேச்சு எல்லாம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுங்களா? எம்மா, உடனே நீ அம்மாயை கூப்பிட்டுருவா. உடனே சொல்லையா பாருமாவ ரசத்தை வச்சு தந்துருக்கா. ஒரு கூட்டு குழம்பு ஒண்ணும் வைக்கலையா? இது என்ன சாப்பாடு? அவ ரசம் தான் வச்சானா, படிக்கணுமா, எக்ஸாம் இல்ல. இதுக்கு எதுக்கு அவளை கேட்டானா? சரி, ஒரு முட்டையாவது நீங்க போட்டு வாங்க. அவளும் ஒண்ணு தர மாட்டேக்கா. நீங்களும் அவ செய்யலையான்னு தான் நீங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட்னியா இருக்க வேண்டியதானே? 3 நேரமும் இரு பட்னியா? நான் போறேன். இதுக்கு இறங்கி இந்த சோற திங்கலன்னு யார் அடிச்சா? திவ்யா. ஹலோ. ஆமா ஆமா ஆமா, நாளைக்கு 6 மணிக்கு வந்துடுறேன். ஓகே ஓகே. இல்ல கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வர வேண்டியதுதான், பட் கொஞ்சம் மழையா இருந்ததுனால வர முடியல. ஓகே ஓகே, நாட் an issue. ஓகே, தேங்க்ஸ், பாய். என்ன ஆயிட்டு? நீ எதுக்கு வேலைக்கு வரல? ஒரு வாரமா வேலை அவனும் செய்யாம அப்படியே கிடக்கு எல்லா வேலையும். அத நீங்க பாருங்க. உங்க அம்மா இங்க இருந்து இதுவரை வாய்க்கிலேயே பேசுறதுல உங்க அம்மா எப்ப உட்கார வைங்க. நீ என்ன சொன்னா? நான் எல்லா வேலையும் பாத்துக்கிடுவேன்னு சொன்னால. இருந்த வேலைக்கு இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே நீ வாரா. நான் படிச்சிருக்க படிப்புக்கும் நான் படிச்சிருக்க கோர்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் அந்த அசிங்கமான அந்த முட்டாய் கடையில நான் போய் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? வேலையை பார்த்துட்டு போயிருங்க நான் சொல்லிட்டேன். இனிமேல் எனக்கும் உங்க கடைக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. நான் வெளியே ஆபீஸ்க்கு தான் போவேன். நிறைய பேங்க்ல எழுதி போட்டிருக்கேன். நான் எனக்கு இன்டர்வியூ காலும் வந்திருக்கு. நான் அங்கதான் வேலைக்கு போவேன். புரிஞ்சுச்சா இல்லையா? இனிமேல் என்னைய ஃபோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. எனக்கு ஆல்ரெடி இந்த வீட்டுல உங்க கூட வாழ எனக்கு பிடிக்கல.
நீங்க ஃபோர்ஸ் பண்ணி என்னைய வந்து நீங்க இது பண்ணாதீங்க. உங்களை மட்டும் நான் கட்டாயப்படுத்தி என் கூட வாழுன்னு நான் சொல்லுதேன். அப்படி நீங்க பண்ணாதீங்க. எம்மா சொல்லுமா. என் புருஷன் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. ஒரு சுக்கு காப்பியை வச்சு கையில கொடு. வைக்கமா வைக்க. நான் ஒண்ணும் கேட்கல உங்க அம்மா கிட்ட சுக்கு காப்பி. அது சுக்கு காப்பி போட்டு வந்தானா மூஞ்சில ஊத்தி விடுவேன்னு சொல்லு. வாங்கிட்டதாலும் சொல்லிட்டு போவா. அப்ப வாண்டதானே கேட்க முடியும். ஏன்டா சொல்லிட்டு போயிருக்கா? அந்த இடம் தெரிஞ்ச போய் நான் சொல்லாம இருக்கேன். சொல்லாம இருக்குதே. இப்படியே பிள்ளைய வளர்த்து வைப்பா. ஏன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போனானே, தாயிட்ட சொல்லிட்டு போனானே, ஏன்டா சொல்லிட்டு போயிருக்காள? அப்ப நீ கட்டி இருக்க வேண்டியதானே. எதுக்கு ஆமாவுக்கு கட்டி வச்சா? ஒரு நிமிஷம், வீட்டுக்குள்ள வர முடியுதா? இருக்கலாம் விட மாட்டீங்க. என்ன நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எழும்புங்க எழும்புங்க. முடிவு இல்ல என்ன துமுறு? என் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு போன் அடிச்சீங்க நீங்க? உன் ஃப்ரெண்டு நீ நான் போன் அடிச்சு நீ எடுத்தியா போன? எதுக்கு போன் எடுக்கல? அவளுக்கு எதுக்கு போன் அடிச்சு? அவளுக்கு தான் அடிக்க முடியும். நான் உங்களுக்கு பொண்டாட்டி, அவ உங்களுக்கு பொண்டாட்டி. என்ன பேச்சு நீ பேசுற? அடிச்சு கை நீட்டி நிலாவன் மனசுல